வணக்கம் ஜிஎஸ்டாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன வாகனம் அப்படின்னு கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேங்க. அதாவது இந்த காருக்கெல்லாம் ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு பல வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன். ஆஃபர் கொடுத்ததே கிடையாது. என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொயோட்டாவோட இனோவாங்க. இனோவா இப்போ வந்து கிறிஸ்டவா இருக்குது. பட் இனோவா ஆரம்பித்த காலத்திலேருந்தே வந்து அந்த காருக்கு ஆஃபர் அப்படின்றது இருந்ததே இல்லை. பட் இப்போ ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ்லாம் வரும்போது நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இந்த வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18.6 லேக்ஸ் கிட்ட போயிருச்சு. ஸோ ஆன் ரோட் வந்து ஒரு 23 லேக்ஸில் எடுக்க முடியுது. இன்னும் அது தாண்டியெல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க. 22க்குலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த இனோவா கிறிஸ்டாவோட பேசிக் மாடல்னா ஜிஎக்ஸோட ஒரு டீட்டெயில்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் என்னோட யோசனையாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் இந்த இனோவா கிறிஸ்டா வாங்கலாமா வேண்டாமா? ஏன்னா இன்றைக்கி தேதியில் XUV700 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி இந்த மாதிரி கார்கள் பார்க்குறவங்களோட பட்ஜெட்டில் இன்றைக்கி கிறிஸ்டாவுமே இருக்குது. அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம பேசலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்துனா கிறிஸ் டொயோட்டா கோயம்புத்தூருக்கு ஒரு மேசமான ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தலாம். நீங்கள் இந்த காரை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை டொயோட்டா நிறுவனத்தில் பெட்டரான ஆஃபர்ஸில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த இனோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியும். முக்கியமான ஃபேக்டர் சேஃப்டிங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டொயோட்டா இனோவா கிறிஸ்டா அப்படின்னு வந்தோம்னா இன்னும் வந்து கிராஷ் டெஸ்ட்டை நம்ம பார்க்கல. பட் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் நல்லா தான் வாகனம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதில் எல்லாம் குறைகள் இருந்ததில்லை. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பேசிக் மாடலே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த GX மாடலில். இங்கே ஏர்பேக்ஸ் மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. இங்கே ஆக்சுவலாக வந்து 3 ஏர்பேக் தான் கிடைக்கும். டிரைவர் ஏர்பேக், பேசஞ்சர் ஏர்பேக், அதுக்கப்புறம் வந்து டிரைவர் நீ ஏர்பேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் அண்ட் கர்டன் ஏர்பேக்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அந்த V மாடலில் தான் கிடைக்குது. பட் இங்கேயே கொடுத்துருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரியல் டைமில் ஒரு தேர்ட் ரோவும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாகனமாக வேணும்னு நினைக்கிறப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து ஒத்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம உள்ளே போகிறப்ப தெளிவாக பேசலாம். சரிங்க, சேஃப்டி பற்றி பேசிட்டோம். அடுத்து இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய என்ஜின்ங்க. இந்த இனோவாவோட ஒரு மேஜர் யூஎஸ்பினா அவங்களோட என்ஜின் தான். என்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. மேலே வந்து ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபைன். கீழே வந்து என்ஜினுக்கு வந்து அண்டர் கார்ட் வந்து எதுவும் கிடைக்கவில்லை. இன்சுலேஷன் பேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இனோவா அப்படின்னு வந்தாவே என்ஜின் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூபலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டருங்க. இந்த என்ஜின் தான் இன்றைக்கி இந்த இனோவாவுக்கு இவ்வளோ ஒரு பேரை சம்பாரித்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். நிறையா செட் ஆஃப் என்ஜின்ஸ் வந்திருக்கு. இப்போ கரண்ட் டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2400 cc டியூவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் கொண்ட அந்த காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடிய டீசல் என்ஜின், 4 சிலிண்டர் டீசல் என்ஜின் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. 147 BHP, 343 Nm ஆஃப் டார்க். 2400 cc அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இவங்களோட யூஎஸ்பியே. இன்றைக்கி வந்து பவர் அப்படின்றது இதுவே ரொம்ப போதுமானது. இதை தாண்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஒரு என்ஜினில் மேக்ஸிமம் ஜூஸாக நம்ம உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து அதோட லாங்குவிட்டி பாதிக்கப்படும். வியர் அண்ட் டேர் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதில் தான் இவங்க கொஞ்சம் எக்ஸல் ஆகுறாங்க. டொயோட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த என்ஜின் ஓட ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 9லேருந்து 11ங்க. இதுதான் ரியல் டைம் மைலேஜாக இருக்கும். டீசலில் உங்களுக்கு DPF இருக்குது அப்படின்றனால முடிஞ்ச வரைக்கும் வந்து வண்டியை ரொம்ப சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரேவ் பண்ணி ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரேவ் பண்ண முடியல அப்படின்னா காலையில் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்றத ப்ராப்பராக கொடுங்க. இல்லைனா 3-4 டைம் சிட்டியில் ஹெக்டிக்காக போனீங்கன்னா ஒரு 5 டைம் ரேவ் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா அந்த DPF பிரச்சனை அப்படின்றது வராது. ஏன் இந்த DPF பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணால் தான் இந்த சூட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த DPF ஃபில்டரில் டெபாசிட் ஆகிருக்கும். அது வந்து கிளியர் ஆஃப் ஆகணும்னா அந்த DPF ஃபில்டர் ஒரு டெம்பரேச்சரை வந்து அட்டைன் ஆனால் தான் நடக்கும். அதுக்கு கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட RPM ட்ராவல் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டை கொடுத்துருக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க டீசல் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ என்ஜினோட லே ஓவர் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு
லேவராக தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. கீழே வந்து என்ஜின் கார் கொடுக்கல. NVHக்கு பேடிங் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த லைனர்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பார்க்க முடியலைங்க. ஸோ ஓவரால் என்ஜின் பொறுத்தது தான். டிரைவ் ரீதியாக கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லீனியர், அந்த சர்ச் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த டர்போ ஸ்பூலிங் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி அப்படின்றது நல்லாவே இருக்கும். ஃபுல்லி லோடராக போனீங்களாலும் கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் திணறது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு அழகான ஒரு என்ஜின்ங்க. இந்த என்ஜினுக்காகவே வாங்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய பீப்பிள் வாங்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் வாங்குறது இன்றைக்கி ஒரு பிராண்ட் வேல்யூவாக மாறிடுச்சு. சரி, என்ஜினோட NVH லெவல்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. டிப்பிக்கலாக அந்த டீசலுக்கு உண்டான வைப்ரேஷன் அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த கிரண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்மைலை நம்ம ஃபேஸில் கண்டிப்பாக போடும். என்ஜின் பற்றி பேசிட்டோம். அடுத்து எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலரான ஒரு ஸ்டான்ஸ் தான் கொடுத்துருக்கும். நல்லா வந்து ஒரு வைடான ஒரு கிரில் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸில் எடுத்துகிட்டு போய் பெரிதான ஒரு டொயோட்டாவோட பேட்சிங் நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்சம் சிட்டி பக்கத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஹார்ன் நாய்ஸ்லாம் கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. 178 mm அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட் அன்லேட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸாக இங்கே இருக்குது. லேடர் அண்ட் ஃப்ரம் சாசி அப்படின்றனால உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே பெட்டராக தான் ப்ளே ஆகுது. அடுத்து நம்ம இங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா டீசெண்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. க்ரோம் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது பெருசாக ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியல. சில்வர் இன்சர்ட்ஸ் அப்படின்றது தான் பார்க்க முடியும். ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நமக்கு ஹாலஜனில் போயிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்டர் யூனிட் தான் டீசெண்டான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து வார்ம் ஒயிட்டில் போங்க, எல்இடியில் போயிடாதீங்க. ஃபாக் லம்ப்ஸ் அது மட்டும் இங்கே வந்து மிஸ் அவுட் ஆகுதுங்க. இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக. இனோவா கிறிஸ்டாவோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2750 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இந்த பர்டிகுலர் இனோவா கிறிஸ்டாவோட இந்த ப்ரைஸிங்கில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய XUV700 ஒன் டாடா சஃபாரி கூட கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து டைமென்ஷன் ரீதியாக இந்த கார் வந்து பொசிஷன் ஆகுது அப்படின்றது எவிடென்ட்டாக உங்களால் பார்த்து புரிஞ்சிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் ப்ளே பண்ணல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கேரக்டர் லைன்ஸ், இங்கே ஒரு கேரக்டர் லைன் ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது த்ரூ அவுட் ரன் ஆகுது. ஹார்ன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ப்ளே இப்படி தான் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயர் ப்ரொஃபைல் பார்ப்போம். 205/16 வந்து ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அப்போலோ ஆப்ட்ரா யூனிட்ஸ் தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரேரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தான் கன்சீல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, செமி கன்சீல்டாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பற்றி பேசலாங்க. இந்த ஸ்டீல் வீல்ஸை நீங்கள் டாப் அண்டில் அலாய் வீல்ஸாக மாற்றிக்கணும், அதில் கிடைக்கிற மாதிரி மாற்றிக்கணும், கிட்டத்தட்ட ₹1,00,000 செலவாகுதுங்க. ORVM பொறுத்த வரைக்கும் மேனுவலி ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது எலக்ட்ரானிக்கலி உங்களால் பண்ணிக்க முடியும். சாவின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 சாவி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஃப்ளிப் கீ, லாக் அன்லாக் பட்டனோட இருக்குது. மீதம் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கீஸுங்க, தெரியுதுங்களா? இதில் வந்து லாக் அன்லாக்லாம் கிடையாது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் கீ. டோரோட தட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதெல்லாம் நல்ல ஹெவியான டோருங்க. நமக்கு சாத்துறப்பவும் வந்து நம்மளால் சாலிடான ஒரு உணர்வை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து மேஜராக வந்து இந்த விண்டோ ஏரியா எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிக்கலாம். செகண்ட் ரோவும் சரி, அதே மாதிரி தேர்ட் ரோவும் சரி, நல்ல ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருப்பதால் உங்களுக்கு வெளிச்சம் உள்ள நல்லாவே கிடைக்குதுங்க. கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பிரிண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பேசிக்கான ஒரு கிளாஸ் கொடுக்கல அப்படின்றனால நமக்கு வந்து லாங் ட்ராவலில் சன்ஃப்ளேமே போடாட்டியும் மேனேஜபிளாக தான் இருக்குது. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் குறைய இருக்காது. நம்ம உள்ளே போகிறப்போ அந்த கைண்ட் ஆஃப் பிளாக் தீம் தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நான் பேசுகிறேன். சஸ்பென்ஷன் பற்றி பேசி ஆகணுங்க. இந்த வண்டியில் இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்றது அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல விஷயமாக மார்க்கெட்டில் இருக்குது. ஒருத்தர் கூட அந்த வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டரையும் கம்ஃபர்ட் கேரக்டரையும் குறை சொன்னதில் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு நோட்டில் வச்சிருப்பாங்க. ஈவன் தோ லேட்டர் அண்ட் ஃப்ரம் சாசியில் டெவலப் பண்ணியிருந்தாலும் இந்த காரோட ஹேண்ட்லிங் கேரக்டர் உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாடி ரோலை வெல் கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. பிரேக்ஸ் அடிக்கும் போது ஷோ ஃபோர்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரேரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஷார்ப்பாக இருக்கும். அதாவது வித்தவுட் மச் ட்ராமாஸ் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர் ரைட் ஓவையாமல் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நம்ம நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். இதுதான் வந்து இனோவா கிறிஸ்டாவோட சஸ்பென்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டரை பொறுத்துங்க. மீதம் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு டிரைவ் வரப்போ நான் பேசுகிறேங்க. டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஹாலஜனில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான், உங்களுக்கு ரிவர்ஸ் கைட் லேம்பும் வந்து ஹாலஜனில் தான் இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த கன்சோல் அப்படின்றது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். ரியரில் நமக்கு ஒரு வைப்பர் கிடைக்குதுங்க. டீஃபாகர் அப்படின்றது மிஸ் அவுட் தான். நமக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது இங்கே லேவர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பாய்லரில். மேலே நமக்கு ஷாஃப்ட் ஆண்டனா தாங்க இருக்குது. கீழே பம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் ஆக்சுவலாக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படின்றது கிடைப்பதில்லை. பம்பர்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. 2 ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படின்றது பொசிஷனிங் கொடுத்துருக்காங்க. கீழே பூட் ஸ்பேஸ், அதாவது ஒரு 3 ரோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் பூட் ஸ்பேஸ் வேணும். பட் மோஸ்ட்லி கிடைக்கிறது இல்லை. பட் கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் அது மேஜரான ஒரு காம்ப்ரமைஸாக இல்லைங்க. ஒரு 300 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குது. ஸோ நீங்கள் சின்ன லக்கேஜஸ் வச்சுக்கிறீங்க, திங்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்ற பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சீட்ஸை ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய லக்கேஜஸ் அப்படின்றத வச்சுக்க முடியும். இங்கே பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது நைட் டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச்லாம் எதுவும் கிடைக்கலங்க. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் போட்டிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுற அந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் தான் ரியரில். உங்களுக்கு
இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கூடவே நிக்டாக்ஸ் வச்சுருக்கான ஏகப்பட்ட ஸ்பேசிங் அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் கன்சோலும் போட்டிருக்காங்க. நைட் டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ரோ ஸ்பேசிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு 7 சீட்டர் வாகனமாக வருது அப்படின்றப்போ நம்மகிட்ட இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஜிஎக்ஸோட 7 சீட்டர் தான் இருக்குது. இதில் தேர்ட் ரோவில் 2 அடல்ட் அப்படின்றது உட்கார முடியும். பட் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருக்கும். ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் ஸ்வாப் பண்ணி தான் உட்காந்துக்கணும். செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க தேர்ட் ரோ இருக்கிறவங்க செகண்ட் ரோ அப்படின்ற மாதிரி லாங் டிரைவில் ஸ்வாப் பண்ணி உட்காந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வர முடியும். குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக உட்காந்து வரலாம். 3.8 சீட் பெல்ட்ஸ் அப்படின்றதும் பின்னாடி கிடைக்குது. இந்த ரூம் மூவபலாக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் அட்டைன் பண்ணிக்க முடியும். பெட்டரான ஒரு ஸ்பேஸிங்கை அட்டைன் பண்ணிக்க முடியும். ஏசிக்கு ரீதியாக கேட்டிங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஏசிக்கும் கவலைகள் இல்லை. கிறிஸ்டாவோட செகண்ட் ரோ ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஏறுறதுக்கு இன்க்ரீஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அழகாக ஏறி உள்ளே உட்காந்துக்கலாம். ஓகே, உள்ளே உட்காந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமாண்டிங் போஸ்டரில் உட்கார ஒரு உணர்வு தான் கிடைக்குது. ஆக்சுவலாக சாஃபர் ட்ரிவனாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்டாவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்றது டெஃபினெட்லி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, நல்ல தாராளமான ஒரு ஹெட்ரூம் கிடைக்குதுங்க. ஈவன் தான் நீங்கள் 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் அது பெரிய ஒரு இடையூறாக இருக்க போகிறதில்ல. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள், ரொம்ப தாராளமாக இருக்குங்க. இந்த கன்வீனியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இனோவா வந்து லாங் ட்ராவலில் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. மேகசின் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஃப்ரண்ட் சீட் பாக்கெட்ஸ் எதுவுமே கொடுக்கவில்லை. அடுத்த ஃபேக்டர் நம்ம வந்து அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசணும்னா, காலை நம்ம நார்மலாக கம்ஃபர்ட் பொசிஷனில் வச்சுருந்தோம்னா ஓகேவாக இருக்குதுங்க. காலை மடக்கணும்னா மேபி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கும். ஒரு நார்மல் கம்போஸ்ட் நேச்சரில் நம்ம வரோம் அப்படின்னா வந்து டீசெண்டான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. ஹம்ப்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஹம்ப் தான். உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டனல் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் யூஎஸ்பி சார்ஜஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நான் காமிக்கிறேங்க. இந்த ஹம்பை பொறுத்த வரைக்கும் வந்து இடையூறாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது இங்கே தாராளமாக உட்காரலாம். பட் 3 அடல்ட் அப்படின்றப்போ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும் இந்த செகண்ட் ரோவில். இங்கே ஆம்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் டைப் ஏ சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இங்கே ஆம்ரெஸ்ட்டில் பாருங்கள் 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சின்ன சின்ன ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா தாராளமாக இதில் வச்சுக்கலாம். செகண்ட் ரோவில் நமக்கு டெடிக்கேட்டடான ப்ளோயர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். லோ ஹை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ, அதுக்கப்புறம் வந்து 2 லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் ஹை, மொத்தம் 4 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ கிடைக்குங்க. எப்போவுமே வந்து கிறிஸ்டால ஏசி குறைய சொன்னதில்லை, அதே மாதிரி தான் இருக்குது. தேர்ட் ரோக்கு ஆக்சுவலாக வந்து ப்ளோயர் கண்ட்ரோலர் கிடையாது. பட் செகண்ட் ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு த்ரோ வந்து உங்களுக்கு லாஸ்ட் த்ரோ வரைக்குமே கிளியராக இருக்குங்க. இன்னொரு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ப்ராப்பரான ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம் ரெஸ்ட்டும் கிடைக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கேருந்து உள்ளே உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக பிளாக்காக இருந்தாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறனால நமக்கு லாங் ட்ராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு அப்படின்றது இருக்காதுங்க. மேலே வந்து ஒரு கேபின் லைட்டுமே கிடைக்குது. அப்புறம் ரெக்லைனர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரோல் அதுவுமே இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் சைடில் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கலாம். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான போஸ்டர் அண்டு ட்ராவலை நமக்கு இந்த இனோவா கிறிஸ்டா அப்படின்றது கொடுக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேவியான ஒரு பேட்டர்னில் போயிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ சிம்பிள் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எலிமெண்ட்ஸ் ப்ளே பண்ணலை. பட் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனல், இதில் ஒரு பேனல், இதில் ஒரு பேனல், இதில் ஒரு பேனல், இங்கே ஒரு பேனல், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேனல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு 8 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பேசலாம். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஷாக இருக்குது, சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி நிறையா வண்டியில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏசி இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் வச்சோம்னா நல்லா வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அதை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூட்டிலிட்டி ரீதியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். சரிங்க, பிளாஸ்டிக்ஸ் குவாலிட்டியில் ரொம்ப தரமாக தான் இருக்குது. இது ரேட்டல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ரேட்டல் ஆகாதுங்க. க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சின்னதாக ஃபைல்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்க முடியும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இருக்குங்க. ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணிடுறேன். வென்டிலேஷனில் தாங்க இருக்குது. மேலே வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக லாக்கும் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு யூசர் கைடு, ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக கூலிங் கிடைக்கல, மேலே வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. IRVM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிளாக போட்டிருக்காங்க. வேரண்டி மிரர்ஸ் வந்து டிரைவருக்கு எதுவும் கிடைக்கலங்க. பட் வந்து கூட வர கோ டிரைவருக்கு மட்டும் வேரண்டி மிரர் ஒன்று போட்டிருக்காங்க. பட் லைட்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. மேலே கேபின் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் 2 யூனிட் கிடைக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டருமே அவைலபிளாக பார்க்க முடியுது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அப்படின்றது ஒன்று கிடைக்குதுங்க. அப்புறம் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசிங் தான். நிறைய திங்ஸ் நம்மளால் வச்சுக்க முடியும். உள்ள கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது மூவபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மூவபுளாக கொடுக்கல. இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்ட் ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுங்க. ஆடியோட குவாலிட்டி வந்து 4 ஸ்பீக்கர்ஸில் வருது. ஆடியோ மட்டும் கேட்போம்.
ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா பண்ணிக்க வேண்டியது மேபி அவசியமாக கூட இருக்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் யூனிட் தாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏசி ஒன்ஸோட நாப் குவாலிட்டி பற்றியும் சொல்லியிருக்கோம். டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ரோலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடிக்குவேட்டான ஒரு இருக்குது. அதில் ஒரு குறை சொல்ல முடியாது. எக்கோ அண்ட் பவர்னு சொல்லி 2 ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்ச். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் சார்ஜிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கிடைக்கல. ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஸிங் உள்ள இங்கே பாருங்கள். ஒரு விரல் ஃபுல்லாக உள்ளே போகுது. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு அனலாக் யூனிட் தாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். 18.9 கிலோமீட்டர் பெர் லிட்டரானு கேட்டுறாதீங்க. இது 18.9 லிட்டர் பர் 100 கிலோமீட்டர்னு காமிச்சிட்டு இருக்கு. ஸ்டீரிங்கில் வந்து நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நல்லா நம்மளோட போஷருக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக வந்து விஎக்ஸில் இருந்தாங்க கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, பேசிக்கான ஹார்ன் தான். சின்ன சின்ன மைனூட்டான ஸ்விட்சஸ்லாம் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலாக இருங்க, பார்க்கிங் சென்சார் டிசேபிள் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டிபிஎஃப் ரீஜெனரேஷனுக்கு, ஃப்ரண்ட்டில் ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த நாப்ங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இது. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ப்ராப்பராக இருந்தாலும் ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட் பெடல் கொடுத்துருந்துருக்கலாங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. பட் விசிபிலிட்டி அது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஹேம்பர் பண்ணலைங்க. அண்டர் தை சப்போர்ட்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சீட்ஸில் கண்டிப்பாக நல்லாவே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க, டீசெண்டாக ஃபீல் ஆகுது. காலை மடக்கி வச்சு வரோம்னா வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அவுட் இருக்கும். பட் நார்மல் போஸ்டரில் வந்து அது பெருசாக தெரியாது. சீட்ஸோட ஃபேப்ரிக் குவாலிட்டியில் உண்மையிலுமே தரமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு குறையிலும் இல்லை. நீங்கள் சீட் கவர்ஸே போடலனாலும் லாங்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் குறை இருக்காது. சீட்ஸில் லம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. லம்பாருக்கான சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. எனக்கு ஈவன் தோ சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இல்லைனாலும் எனக்கு விசிபிலிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பார்க்க முடியுது. இந்த பில்லர் மறைக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸில் மேபி போகிறப்போ இருக்கும். பட் இந்த ஓஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இடையூறாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கம்ஃபர்டபுள் சீட்ஸ் தான். அப்புறம் எப்பவுமே சொல்கிறது தான் எல்லாத்துட்டையுமே வந்து கார் வாங்குறப்ப கூட வந்து ஆக்சசரி ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரியல் டைமில் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து உதவி கொடுக்கும். நம்ம ஒரு 3000 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10,000 12,000 வரைக்கும் நிறைய டேஷ் கேம்ஸ் இருக்குது. நம்ம பர்சனலாக ஃப்ரீ ட்ராக் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து 4K, ரியலில் வந்து HD ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாவே இருக்குது, நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு பை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த டேஷ் கேம் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு வேறு ஒரு நல்ல ஒரு டேஷ் கேமில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. அது வந்து இன்னைக்கு தேதியில் இந்தியன் ரோட்ஸ்க்கு ரொம்பவே அவசியங்க. இப்போது டோர் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்றேன். ஆமாங்க, டிரைவர் சைடு ஒன் டச் அப் அண்ட் டவுன், மீதம் விண்டோலாம் நார்மல் பவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் லாக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்பிஎம் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. கீழே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அது கூட நிக்னாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த இனோவா கிறிஸ்டாவோட பேஸ் மாடல்னா ஜிஎக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாக 3 வருஷம் அல்லது 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா எக்ஸ்டர்னல் வாரண்ட்டியும் போய்க்கலாம். 5 வருஷம் 2,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட கிடைக்குதுன்னு நினைக்கிறேங்க. சர்வீஸ் காஸ்ட் கேட்டிங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12,000 அப்படின்றது இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து சர்வீஸ் காஸ்ட் போடுற பிராண்ட் அப்படின்றது டொயோட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு வாங்கணும், நாம் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே கிடக்கலாம் ஒரு 10-15 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது. 23 லட்சம் ரூபாய்க்கு ஆன் ரோடுக்கு இந்த கார் கிடைக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் XUV700 டாடா சஃபரியோட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மிடில் மாடல் கிட்ட வந்தீங்கன்னா கூட வந்து இதை தாண்டி தான் ப்ரைஸிங் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் தான் இந்த கிறிஸ்டாவை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு இனோவா வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் இன்னும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மீதம்லாம் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேரா, டேக் கேர், பை.